பகவத்கீதையையும் கருத்துரைக்கும் செய்யும் சிலர் தேவர்களை வழிபடுவோரும் பரமபுருஷரை அடையலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் பற்பல தேவர்கள் வசிக்கும் பல்வேறு கிரகங்களை அடைந்தனர் என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சூரிய தேவனை வழிபடுவன் சூரியனை அடைகின்றான், சந்திரனை வழிபடுவன் சந்திரலோகத்தை அடைகின்றான். மேலும் எவரேனும் இந்திரனை போன்ற தேவரை வழிபட விரும்பினால் அந்த குறிப்பிட்ட தேவரது கிரகத்தை அடைய முடியும். எந்த தேவரை வழிபட்டாலும் சரி, அனைவரும் பரமபுருஷ பகவானை அடைகின்றனர் என்பது சரியல்ல. இக்கருத்து இங்கே மறக்கப்படுகின்றது. தேவர்களை வழிபடுவோர் பௌதிக உலகின் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர். ஆனால் பரமபுருஷனின் பக்தர்கள் புருஷோத்தமன் உன்னத லோகத்தை நேரடியாக அடைகின்றனர். முழுமுதற் கடவுளுடைய உடலின் பற்பல அங்கங்களே தேவர்கள் என்பதால் யாரை வழிபட்டாலும் ஒரே முடிவைதான் அடைய முடியும் என்று வினா எழலாம். ஆனால் உடலின் எந்த பகுதிக்கு உணவளிக்கப்பட வேண்டும் என்பதை அறியாத அளவுக்கு தேவர்களை வழிபடுவோர் சிற்றறிவுடையவர்களாக உள்ளனர். அவர்களில் சிலர் பல்வேறு உறுப்புகள் உள்ளன என்றும் உணவளிக்க பற்பல வழிகள் உள்ளன என்றும் கூறுவதற்கு சொல்லும் அளவுக்கு முட்டாள்களாகிவிட்டனர். அத்தகு வாதம் சற்று மேற்க முடியாதாகும். கண்ணாலோ காதாலோ உணவினை உட்கொள்ள யாரால் முடியும்? பரமபுருஷ விஸ்வரூபத்தின் பற்பல உறுப்புகளே தேவர்கள். இதை அறியாத இத்தகு மக்கள் தங்களது அறியாமையின் காரணத்தினால் ஒவ்வொரு தேவரும் ஒரு தனி கடவுள் என்று முழுமுதற் கடவுளுடைய போட்டியாளர் என்றும் நம்புகின்றார்கள்.